சென்ற காலம் அப்படின்றது நடந்து முடிஞ்சு போயிடுது. அது இனிமேல் நமக்கு திரும்ப கிடைக்காது. வரப்போகிற காலம் அப்படிங்கிறது என்ன நடக்க போகிறதுங்கிறது நமக்கு தெரியாது. மனுஷா போடுற கணக்கு வேறு, கடவுள் போடுற கணக்கு வேறு. இப்போ இந்த நொடி, இந்த நிமிஷம் நாம் எப்படி இருக்கோம்? சத்தியமாக இதுதான் வாழ்க்கை. ஆனால் நம்மில் பலர் என்ன பண்ணுறோம்? என்கிட்ட வந்த ஒரு அம்மா சொன்னேன், உன் குழந்தைகளை நீ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கோபமான வார்த்தை சொன்னதாக சொன்னேன். இப்போ அந்த அம்மா 2 பெண்களும் கல்யாணம் பண்ணியாச்சு, பேரன் பேத்தி எல்லாம் இருக்குது, சௌக்கியமாக நன்னா இருக்கா. இப்போ வரைக்கும் அந்த அம்மா என்ன சொல்கிறேன்னா, இப்போ என் மாமியார் இருந்து அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது அவள் மாமியார் 30 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னார், இன்றைக்கி சொல்லலையே. அன்றைக்கி அவர் எதுக்காக சொன்னார் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். யார் சொல்கிற வார்த்தையிலையும் எதுக்காக அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணிட்டோன்னா நமக்கு குத்தமே சொல்ல தெரியாது. அதில் எதுக்காக சொல்லியிருப்பா மாமியார்? அசிங்கமாக வார்த்தைக்காக போட்டிருக்கலாம், கோபத்தை ஏதோ வெளியில் கோச்சிட்டுருக்கலாம், அதெல்லாம் விடுங்க. எதுக்காக சொல்லியிருப்பேன்? நீ நிறைய ஊதாரித்தனமாக செலவழிக்கிற, இப்படி செலவழிச்சுன்னு போனால் குழந்தை வச்சுக்க நம்ம நல்லா பணம் சேர்த்து கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அது அன்னியோடு போச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது இன்றைக்கி எப்படி எதுன்னு சொல்கிற மாதிரி வேலை நடந்துருக்கும். அப்படிலாம் நம்ம போனதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு என்ன ஆகிடுமோ, ஏதாயிடுமோ, எப்படி போயிடுமோ அப்படின்லாம் நம்ம அதிகமாக போட்டு நம்மளை ராவம் பகலை வருத்திக்க வேண்டியது அவசியம் இல்லை. என்னன்னைக்கு எப்படி எப்படி வருவோம் அன்னன்னைக்கும் எம்பெருமா நம்ம பக்கத்தில் வந்து துணைக்கி நின்று நமக்கு போட தெரியாத கணக்கெல்லாம் கரெக்டாக போட்டு கொடுப்பேன். நம்ம மொழி கட்சியெல்லாம் அவர் பக்கத்தில் உட்காந்து சரி இப்படி பண்ணு அப்படி பண்ணு நமக்கு யார் மூலமாவது வழிகாட்டுவேன். அதில் நம்ம மண்டையில் ஒன்றுமே தெரியாது, நம்ம மண்டையிலேயே திடீர்னு இப்படி பண்ணலாமேன்னு தோணை வச்சு சரிப்படுத்தி விடுவேன். அதனால் எல்லாருக்கும் மேலே இருந்து ஒருத்தர் இருந்து அவர் நடத்தின்னு போச்சா நம்ம நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற கவலையை சுத்தமாக பட வேண்டாம். கடவுளே என்னை கொண்டு போயிடு, கடவுளே என்னை கொண்டு போயிடு, கடவுளே என்னை கொண்டு போயிடுன்னு சொல்லியிருந்தோம் ஒரு மாமி. கடவுள் என்ன நினச்சிட்டுருக்காரு மாமி? அவர் சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு சர்வெண்ட். அவர் இன்னும் கொண்டு போனோம் இன்னும் கொண்டு போவேண்ணா வா எங்கள் மாட்டு பொண்ணு அப்போ பண்ணியிருக்கா, வடை பண்ணியிருக்கா, பூப்பரா அப்படியே கொண்டு இறக்கி விட்டுறதுக்கு. என்ன சினிமாவா ட்ராமாவா இல்லை ஏரோப்ளைனா போயிட்டு வந்து இருக்கிறதுக்கா? இந்த மாதிரிலாம் நம்ம மனசை போட்டு வருத்திக்கக்கூடாது. அதாவது இன்றைக்கி இந்த டேட்டில் இருக்கிற இதுவே தான் வாழ்க்கை ஃபுல்லு இருக்க போகிறது இல்லை. இது மாறும், இது தற்காலிகம். இதுக்கு மேலே சந்தோஷமாக மாறலாம், இதுக்கு மேலே கஷ்டமாக மாறலாம், ஆனால் இது மாறும் இல்லையா? அப்போ அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம பல நாளையும் நம்ம மனசை போட்டு வேதனையிலேயே வச்சுன்னுட்டு மனக்க இப்போது சாதாரண கயிறு கூட பாம்பை போல் தான் நம்மளை பயமுறுத்துவோம். தைரியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். போனதெல்லாம் நினச்சிட்டு இருக்க வேண்டாம், நாளைக்கு என்ன வரப்போகுது அப்படின்னலாம் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். ஓரளவு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு சரி, நாளைக்கு இந்த பணம் காசு வச்சுப்போம், நாளைக்கு இந்த அளவுக்கு டாக்டர்கிட்ட வச்சுப்போம், இன்றைக்கி இந்த அளவுக்கு கை காலை நான் ஆரோக்கியமாக வச்சுப்போம். சரி ஏதோ அன்றைக்கி ஏதோ சொன்னாலும் சரி அதை அதோடு விட்டுருவோம் இப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நம்ம மூளைங்கிறது நம்ம இவ்வளோ பெருசு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, அது திட்டமாக தான் இருக்குது. அதை சூடாக்கின்றோன்னா அது எப்படி வேலை பண்ணும்? இப்போ செல்லாக இருக்குது, ரொம்ப சூடானா என்ன பண்ண வடிச்சு தானே போகிறது இல்லையா? அதுபோல் நம்ம மூளை வடிச்சு தான் போகணும். மூளை வடிச்சு போனால் ஆகும், கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் எடுத்து விழுவான். இருக்க சுவாசி எடுத்து அள்ளி வாயில் போட்டுக்க முடியாது. யாராவது வாங்க கூப்பிட வாய் கூட இருக்காது. நினச்சி பார்க்கணும், பயம்தான் அதெல்லாம் நினச்சி பார்த்தா. இருந்தாலும் நம்ம சிலவற்று இந்த மாதிரி நம்மளை பயமுறுத்தி இதை இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு நாம்ளே தான் ஒரு அதிகாரம் பண்ணி நம்மளை நிதானத்தை கொண்டு வந்துக்கணும் இல்லையா? சரிதானே? இந்த நம்ம யோஜனை பண்ணி பார்க்கலாமா? இந்த பதிவை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன்